Hello students, I am Ramanan. In this video, class 9, exercise 3.3 லேருந்து sum number 9 பார்க்க போறோம். Determine the value of m if x plus 3 is a factor of x cube minus 3x square minus mx plus 24. Let p of x is equal to x cube minus 3x square minus mx plus 24 given x plus 3 is a factor. சம்லே கொடுத்தாச்சு. ஓகே, இது ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே p of 3 இருக்கு இல்லையா, சாரி p of minus 3. எப்படி p of minus 3? x plus 3 is equal to 0, x is equal to minus 3 இல்லையா. அப்போ p of minus 3 அதனுடைய வேல்யூ என்னது? 0. ஃபேக்டர்னு சொன்னதுனால வரப்போகிற ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும், அது ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ p of 3 நம்ம எப்படி போடுவோம்? p of 3 is equal to minus 3 to the power of 3 plus, sorry, minus 3 into minus 3 to the power of 2 minus m into minus 3 plus 24. இப்போ நம்ம என்னென்ன இங்கே வச்சுருக்கோம்? 0ன்னு வச்சுருக்கோம். p of 3க்கு என்ன வேல்யூ வச்சுருக்கோம்? 0. அப்போ இங்கே 0 போட்டுக்கலாம். இது வந்து மைனஸ் டு த பவர் ஆஃப் ஆட் பவர். நான் ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், மைனஸ் பவர் வந்து ஆட் பவரில் இருந்ததுன்னா மைனஸோட பவர் ஆடில் இருந்ததுனாக்கா அதனுடைய வேல்யூ மைனஸ் தான். லைக் செக் பண்ணிடலாம். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் 27. ஓகே, அப்போ இந்த இடத்துல 27 மைனஸ் 27. இப்போ இந்த பார்ட் வந்து ப்ளஸ் 9 வரும், ஆனால் இந்த பார்ட் வந்து மைனஸ் 3 இருக்கிறதுனால ஓகே இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 3m ப்ளஸ் 24. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 27, இதுவும் மைனஸ் 27 ப்ளஸ் 24 ப்ளஸ் 3m. ஓகே, இங்கே ரைட் சைடில் போட்டுக்கிறேன். 0 இஸ் ஈக்குவல் டு 54 தானே இது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 54 ப்ளஸ் 24 ப்ளஸ் 3m. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 30 வரும். மைனஸ் 30 ப்ளஸ் 3m. ஓகே, இப்போ இந்த மைனஸ் 30 லெஃப்ட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் 30 ஆகும், ஈக்குவல் டு 3m. நமக்கு m மட்டும்தானே வேணும், இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனில் வரும். 30/3 ஈக்குவல் டு m விச் இஸ் 10. அப்போ எம்மோட வேல்யூ என்ன? m ஈக்குவல் டு 10. ஓகே, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரியில் கேட்குற அளவுக்கு முக்கியமான கொஸ்டின். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.